அடித்த பட்டதாரிகளின் புரட்சியை முன்வைக்கிற காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். தன்மான தமிழருக்கு சீமானின் தங்கச்சி காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அடிமை பிள்ளைங்க அடித்து உடையடா. இந்த மண்ணில் மக்கள் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் அல்ல, அத்தனை கோடி தமிழ் தேசியத்தின் சொந்தமுடன் சீமானின் தங்கள் காரியமாக இருக்கின்றார். நடுவில் போட்ட எல்லாம் மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். புரட்சியாளர் காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மண்ணின் மகன் காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மாற்று அரசியலுக்கான சின்னம் மைக்கு மைக்கு ஐந்தாவது புத்தாண்டு மைக்கு சின்னத்தில் அழுத்துமாறு உங்கள் அன்பரை கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வீட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒற்றுமைப்பாளர் காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். சீர்மிகுந்த சீர்காழிக்கு சீர்காழி மண்ணின் மகன் காலியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இடம்பெற்றுள்ளது. நானு ஓட்டு போடுங்க, மற்ற 2 பேரும் யாருன்னே தெரியல, தேடி கண்டுபிடிங்க, வாக்கு செலுத்துங்க, வலிமைதான். போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. கழனி போற்ற தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான், மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான், சமவாய்ப்பை சபைதனில் தமிழர் சிறக்க கழனி காடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் உரம் ஏற்றிய உரு பகைவரின் கதை மாற்றவே. வந்தான் ஒருவன் வந்தான், வென்றான் இதயம் வென்றான்.
இது வரைக்கும் நமக்காக யாரும் பேசல. ஹிந்தி வர்றவங்க எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஒன்று தான் நிற்கிறாங்க. சரி வாய முடிஞ்சிட்டேன். மைக்கு சொன்னா ஓட்டு பெட்டியில் 5வது நமக்காக யாரும் பேசல. நமக்கு தகுதிதா மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் நிற்குது. அதை எதிர்த்து நிறுத்திக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டு பிள்ளை போடும். வாங்கி கொடுங்க. நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். சீர்மிகுந்த சீர்காழிக்கு சீர்காழி மண்ணின் மகள் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் கைப்பாற்றிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கருத்தியல் புரட்சியாளர் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். டாடா சேனா முன்னேறி போகிற டாடா சேனா நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பண்பாட்டு சிறப்பும் பரம்பரையும் கொண்ட ஒரு தேசிய இனத்தினுடைய பிள்ளை காரியமாக வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். கதை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் மண்ணின் மைந்தன் வந்தான். வாக்காளர் இயந்திரத்திலே 5வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. அன்பு உறவுகளே, 5வது இடத்தான மைக்கு சின்னத்தில் அழுத்துமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனுப்பாடுங்களா எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க, நம்மளை போன்ற பிள்ளைகள் தான் எம்பி ஆகணும். எல்லாத்தையும் தெருவில் சொல்லுங்க. டியூஷன் படிக்கிறீங்களா? அரசியல் நம்ம தான் உருவாக்கணும். சரிங்களா? தெரியும் நான் எத்தனை ஆண்டு காலமா உழைக்கிறேன் அப்படின்றது சொல்லிதான் தெரியணும்லாம் இல்லை. வாய்ப்பு கொடுங்க, மைக்கு சொல்லுங்க. ஓட்டு பெட்டியில் 5வது இடத்துல சும்மா கட்சிகளுக்காக வாட்ஸ்அப்பில் போதும். வரைக்கும் நமக்காக யாரும் டெல்லியில் போய் பேசல. வாய்ப்பு கொடுங்க. மற்றவங்களுக்காக போட்டிக்கா போதும். 500 ரூபா காட்சி கொடுத்து 5 வருஷம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் உங்கள் ஊருக்குள்ள எப்போனாலும் இந்த இடம் தான் போகும். பாருங்க, பாட்டி கேட்கலாம். நன்றிக்கா. போலாம்.
திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மறுப்பு சிறந்த வாக்குகள் கொண்டிருக்கின்றார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மறுப்பு சிறந்த வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். கடமை உழைக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சிறந்த வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். திருமுல்லை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். பிறகு கொண்ட தாய் தமிழ் உறவுகளில் நடந்த விழுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியுமாக உங்களை பணிபுரம் கேட்டுக்கொள்கிறோம். திருமுல்லை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். கருத்தியல் புரட்சியாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் கைப்பேசிகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சிறந்த வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். இதனை விழுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சிறந்த வாக்குகள் தந்து கொண்டிருக்கின்றார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். தாய் தமிழர் மகள் திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் தொலைக்காட்சிகளிலும் கைப்பேசிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். கருத்தியல் புரட்சியாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். ஏழை எளிய மக்களின் எழுச்சியை முன்னிறுத்திய படித்த பெற்றோர்களின் எழுச்சியை முன்னிறுத்திய காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னம் ஓட்டு பெட்டியில் 5ஆம் இடத்தில் இருக்கு. ஒரு மாற்று அரசியல் பற்றி வாழ்த்துக்கிறீங்க. 50 ஆண்டு காலம் மாறி மாறி வாக்கு செலுத்தியிருக்கிறோம். நமக்கான வாழ்க்கை என்ன மாறி இருக்கு? குறைந்தபட்சம் பாராளுமன்றத்தில் இதுவரைக்கும் நமக்காக யார் பேசியிருக்காங்க? காவிரி உரிமையை நமக்கு தராத காங்கிரஸ் கட்சி நம்ம முன்னாடி வந்து நிக்குது. 10 ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் அதிமுக இருந்த போதும் கூட நமது எல்லா உரிமைகளையும் விட்டுக் கொடுத்திருக்கிறது. நமக்கான உரிமையை மீட்டெடுக்க நம் மக்களுக்கான வலிமையை காட்ட, இன்னும் சொல்ல போனால் மயிலாடுதுறை மண்ணில் இருந்து ஒரு பூர்வகுடியான பிள்ளைகள் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்றால் மைக்கு சின்னம் ஓட்டுப்பட்டியில் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. வாக்கு செலுத்துங்க, வலிமை தாருங்கள். எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். மாறி மாறி பணக்காரர்களும் அரசியல்வாதி வீட்டு வாரிசுகளும் அடக்குமுறைவாதிகளுக்கும் தான் அந்த பதவி என்ற அந்த விடயத்தை உடைத்து சாமானிய மக்களுக்கான அரசியலை படைக்க மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஓட்டு பெட்டியில வரிசை எண் 5 இருக்கு. இந்த இருவரும் கட்சிகள் தான் இந்த மண்ணுக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் என்ற புதிய திட்டங்களை கொண்டு வந்து விவசாய பெருங்குடி மக்களை உழைத்து கட்டியது. விவசாயிகளுக்காக போராட ஒரு வாய்ப்பு மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கொண்டிருக்கின்றார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். வாக்கு அரசியல் முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். இளமை இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா கொண்டிருக்கின்றார். திருமலை வாசலில் மண்ணின் மகள் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். எனவே விழுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். கடந்த விழுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். திருமலை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மா வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். பெரும்பு கொண்ட
நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். திருமுல்லை வாசலின் மண்ணின் மகள் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். வங்க கடல் தந்த தங்க மகள் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு கொண்டிருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். வீரமங்கை செந்தமிழன் சீனாவின் தங்கை காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். வங்க கடல் தந்த தங்க மகள் காளியம்மாள் வந்து கொண்டிருக்கின்றார். மறக்காம மைக்கு சொன்ன உங்க வீட்டு பிள்ளை பாராளுமன்றத்துக்கு போகணும்னா மைக் சொன்னோம். கட்சிக்கிட்டே கொஞ்ச நாளைக்கு பார்க்காம மைக் சொன்னதுக்கு ஓட்டு போடுங்க. உங்க வீட்டு பிள்ளையும் நாடாள போகணும் அப்படின்னா மைக் சொன்னா ஓட்டு போட்டு 5வது ஓட்டு வாய்ப்பு கொடுக்குறேன். மைக் சொன்னா மறந்துடாதீங்க. மயிலாடுதுறை நாடாளுமன்றத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் வந்திருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார். 2 தாய்த்தொழில் நிறுவனங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் வந்திருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார். 50 ஆண்டுகளுக்கு கொண்ட தாய்த்தொழில் நிறுவனங்களை நடைபெற விழுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் வந்திருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றார். நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் காளியம்மாள் வந்திருக்கின்றார். திருமுல்லை வாசலில் மண்ணின் மகள் காளியம்மாள் வந்திருக்கின்றார். இந்த மண்ணிலே சூழவெளி மக்களாக வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் சிறுபான்மையர் அல்ல, அத்தனை கோடி தமிழ் தேசிய மற்றும் பெரும்பான்மை தேசிய மக்களுக்கு அறிவித்த தீர்மானம் தங்கள் காளியம்மாள் வந்திருக்கின்றார். மைக்கு சின்னத்தில் வாக்கு ஓட்டம் வந்திருக்கின்றார். திருமுல்லை வாசலில் மண்ணின் மகள் காளியம்மாள் வந்திருக்கின்றார்.